சரியா உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா போயிட்டு இருக்கிய. உனக்கு எவ்வளவுதான் ஊத்துறது? உன்னை நம்பிக்கையாக போக முடியுதா? ஐயோ, காலையிலேயே ஃபர்ஸ்ட் ரைடு, அதுவும் ஒரு பொண்ணு. என்னடா காலையில எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது உனக்கு பொறுக்கல இல்ல? ஓ சீட்ல தானே உட்காந்து வர போறா. ஐயோ, ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கியோ? ஐயோ, இதோட 6வது கால். போச்சு. ரைடு கேன்சல் தான். ஹலோ மேடம், வந்துட்டேன் மேடம். எங்க தான் ப்ரோ இருக்கீங்க? மேம் 2 மினிட்ஸ் மேம். எக்ஸாக்ட்டா கிட்ட வந்துட்டேன். இதே தான் 10 மினிட்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ அம் ஆல்ரெடி லேட். நான் ரைட கேன்சல் பண்றேன். சாரி ப்ரோ. மேம் ரைட்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க மேம். கிட்ட வந்துட்டேன். மேம் எக்ஸாக்ட்டா இப்போ எங்க தான் இருக்கீங்க? பின் பண்ண லொகேஷன்ல தான் ப்ரோ இருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வாங்க. ஹலோ மேம். இப்படியே பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கையிலங்கடையில் தூக்கி போடுறேன். ஹே, நான் கிளம்பிட்டேன்டி. நீங்க டைரக்டா தியேட்டர் வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். மேம் பெட்ரோல் பங்க் அங்க இருக்கு ப்ரோ. இல்லை மேம், ரைட் புக் பண்ணீங்கல்ல? ஆமா, நம்ம வண்டி தான் மேம். இருடி ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன். என்ன ப்ரோ தள்ளிட்டு வரீங்க? பரவாயில்ல, இல்லை பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு மேம். பெட்ரோல் கூட போடாம அப்புறம் ஏன் ப்ரோ ரைட் அக்செப்ட் பண்றீங்க? மேம் கத்தாதீங்க மேம், எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த தற்கூர் இப்படி தான் பண்ணுவோம். இல்லை மேம், பெட்ரோல் இருந்துச்சு மேம், வர வழியில் ஆஃப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் லேட். இப்போ பெட்ரோல் இல்லை. இன்னும் என்ன சொல்ல போறீங்க? மேம் பக்கத்தில் தான் பெட்ரோல் பேங்க்கு, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன். அட போங்க ப்ரோ. மேம் சரி வாங்க. ட்ராப் லொகேஷன் எங்கே மேம்? முதல்ல பெட்ரோல் போடலாம் வாங்க. மேடம் அந்த ஓடிபி மட்டும் சொல்கிறீங்களா? மேம் ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு மோனத்தை வாங்காத மேம். போகலாம் மேம். மேம் ஒரு நிமிஷம் மேம். சாரி மேம். போகலாம் மேம். அது கொடுங்க என்கிட்ட. இல்லை மேம் இல்லை பரவாயில்ல கொடுங்க. தேங்க்யூ மேம். எப்படியா இருந்தாலும் திரும்ப கீழே விழ தான் போகுது. மேம் நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? எங்கேயோ உள்ள மாரியாத்தா என் மேலே வந்து இல்லை மேம், உங்களை பார்த்தா லைட் ஹார்ட்டட் பர்சன் மாதிரி தெரியுது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? எங்கேயோ இருக்க கோவம் என்கிட்ட காட்டி என்ன லாபம்? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீங்கள் டென்ஷனை கலப்பாமல் அமைதியாக வரீங்களா? சாரி மேம். அது எப்படி லைட் ஹார்ட் பர்சன் சொன்னீங்க? நீங்கள் நினச்சிருந்தா ரைடை கேன்சல் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பெட்ரோல் பங்குக்கு நடந்தே வரீங்க. ஹலோ, நீங்கள் மியாட்லேருந்து வரீங்க,
பாதி தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் ரைடை கேன்சல் பண்ணல, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதான் சொல்ல வந்தேன். சக மனுஷனோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்கு மேடம் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம். ஏன் தெரிஞ்சு என்ன தீர்த்து வைக்க போகிறீங்களா? இல்லை மேம், ஜஸ்ட்டு கேட்டேன். ம். ஹலோ பேபி, நீ ஆஃபீஸில்? மூணு வருஷம் ஆச்சு. அதுலேருந்து என்னால் வெளில வரவும் முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல. அவனோட கால்ஸ், மெசேஜஸ், சேட், அவனோட நம்பர் இன்னும் இங்கே இருக்கு. இப்போ அவன் என்ன நம்பர் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரில. இந்த ஃபோன்லேருந்து உங்கள் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. என்ன ப்ரோ, என் நம்பர் வேணுமா? உங்கள் நம்பர் வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச யார் நம்பருக்காவது கால் பண்ணுங்கள். ஏன்? சும்மா பண்ணுங்க மேடம். இதெல்லாம் ஒரு ஃபோனா ப்ரோ? இதை தான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காசு இல்லாமலோ வாங்க தெரியாமலோ இல்லை மேம். நான் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு கோவம் வந்ததில்ல, அதை விட எனக்கு கோவம் நல்லாவே வரும். 6 months ஆச்சு மேம் நான் கோவப்பட்டு. நான் சாஃப்டாக இருக்க காரணமே இந்த ஃபோனும் வெளியில் இருக்க அந்த பைக்கும் தான். எது இந்த ஃபோன் அந்த டப்பா பைக்குமா? இதெல்லாம் யூஸ் பண்ணால் கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆகும், குறையாது. 4 வருஷம் லவ் மேம். அன்னைக்கு இதே மாதிரி ஒரு ரைடு, லொக்கேஷன் போனால் அவள் அங்கே என்கிட்ட ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னான். உண்மையை சொல்லட்டுமா, அவளுக்கு என் வண்டியே என்னையும் கூட அடையாளம் தெரியல. பிக்கப் பண்ணி ட்ராப் லொக்கேஷன் கொண்டு போய் விட்டா அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணது ஆஃபீஸ் மேட்டோ, ஃப்ரெண்டோ, அண்ணன் தம்பியோ யாரும் இல்லை, வேற யாரு. அங்கே ஆரம்பிச்சது சண்டை, பிரேக்கப்பில் தான் முடிஞ்சுது. கோவம், வெறுப்பு, டிப்ரெஷன், சூசைட் கூட மேடம். கோவத்தையும் வெறுப்பையும் யார் மேலே காட்டுறதுன்னு தெரியல மேம். அதான் இந்த ஃபோனும் அந்த பைக்கும் அப்படி இருக்கு. நம்மளை வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்களை பிடிச்சி வச்சு வேஸ்ட்டு மேம். அப்படி இப்படின்னு 1 year ஆயிடுச்சு. சாரி ப்ரோ, உங்களோட ஸ்டோரி தெரியாமல் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். பரவாயில்ல மேம். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கோவம் தான் ஆச்சு, ஆனால் பழக இதுக்கு நான் செட் ஆகிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது டப்பா ஃபோன் தான், ஆனால் இது என்னோட லைஃப் சேஞ்சர். அப்போ சொன்ன ஓடிபியா? ஆமாம் மேம். அப்போ நான் பண்ண கால் அதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு மேம்.
ஹாய் ரம்யா. ஹாய். ஏன் பர்த்டே எதுவுமா இப்படி இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. போனவனை நினைச்சு நோ யூஸ் டி. பிரேக்கப்க்கு ஏதாவது ரீசன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவன் பாட்டுக்குன்னு எதுவுமே சொல்லாம போயிட்டான். அதுதான் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஷோ போத நிறுத்து ரம்யா. சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். வெயிட்டர், நான் உனக்கு சிக்கன் மோமோஸ் சொல்றேன். ஒரு சிக்கன் மோமோஸ் பன்னீர் சாண்ட்விச். ஓகே மேம். இங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ரம்யா. நம்ம தான் அதை பாஸ் பண்ணி போகணும். பர்த்டே பேபில ப்ளீஸ் பி ஸ்மைல். நீங்களாம் எவ்வளவோ சொன்னீங்க. நான் தான் அதை கேட்காம அவனை லவ் பண்ணேன். எல்லாம் என் தப்பு தான் இல்ல. இதுல தப்பு சரின்னு எதுவும் இல்லை ரம்யா. லவ் இஸ் a பார்ட் ஆஃப் நேச்சர். வாட்? ரம்யா, நான் ஒன்று சொல்றேன், நீ கோவப்படாத. சொல்லுடி லூசு. அர்ஜுன் உனக்கு பர்த்டே விஷஸ் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அர்ஜுன்? ஆமா, நம்ம கிளாஸ் அர்ஜுன் டி. சரி விடு, எதுக்காவது டைம் பாஸ்க்கு பண்ணிருப்பான். நீ சாப்பிடு. சரி. சொல்லு அர்ஜுன். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அர்ஜுன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஃபோன்லாம் பண்ணிருக்க? என்ன விஷயம்? ஆமாம், ரம்யா என்ன சொன்னா? என்ன ரம்யா என்ன சொன்னா? புரியல அர்ஜுன் எனக்கு. இல்லை, நான் விஷ் பண்ணத சொன்னியா? சொன்னேன், ஆனா அவ எதுவும் பெருசா கண்டுக்கல. ஓ, அப்போ அவன் நம்பர் என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். அவ நம்பர் எதுக்கு உனக்கு இப்போ? ரொம்ப வருஷம் கழிச்சு அவளோட ஃபோட்டோ பார்த்தேன்ல, அதான் அவ கூட பேசணும்னு தோணுது. தோணுண்டா உனக்கு? எல்லாம் ஒன்னால தான் தேவி. உன்னோட போஸ்ட்டை பார்த்து தான் அவ கூட பேசணும்னே தோணுச்சு. இல்லை, உன்னையும் ரம்யாவையும் பார்க்கணும்னு தோணுது. ஏதாவது மீட் பண்ண வாய்ப்பு இருக்குமா? அவளுக்கு பிரேக்கப் ஆகி 1 வீக் தான் ஆகுது. நீ ஏதாவது ப்ளே பண்ணணும்னு நினைச்சு பிரச்சனையில மாட்டிக்காத. ஐயோ தேவி, என்ன சொல்றா? இப்போ அவ ஓகேவா? நாட் ஓகே அர்ஜுன். அவ இன்னும் அதே கஷ்டத்தில் தான் இருக்கா. நான் எவ்வளோ சொல்லியும் அவ ஃபீல் பண்ணிட்டே இருக்கா அதையே நினைச்சு. என்ன நடக்குமோ அதானே நடக்கும். அவளை பார்த்துக்கோ. ஆமா, வாள் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா. சரி ஓகே அர்ஜுன், நான் அவ நம்பர் அனுப்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே பாய். ஏய் தேவி தேவி, ஹலோ. அர்ஜுன், இப்ப எதுக்கு என்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை ரம்யா, நேற்று உன்னோட பர்த்டே இல்லை, அதான் பேசலாம் நம்பர் வாங்கினேன். என் பர்த்டே நேத்தே முடிஞ்சிருச்சு அர்ஜுன். பாய்.
ஹலோ. சொல்லு ரம்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அர்ஜுன். நீ எப்படி இருக்க? ஐ எம் குட். ஒர்க்லாம் எப்படி போகுது? அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஒர்க் ஸோ குட். ஆமாம், இன்னும் நீ டிஎல்எஃப்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க? நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அர்ஜுன்? உன்னை பற்றி தேவி கிட்ட எப்பயாச்சும் கேட்பேன். ம். ஹலோ ஹலோ. தேவி எல்லாம் சொன்னான். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. தேவையில்லாமல் இந்த லவ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். யாரும் கஷ்டப்படணும்னு லவ் பண்ணுறதில்ல. அவசரப்பட்டு எடுக்கிற சில முடிவுனால தான் சில நேரம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. வீடு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் பெஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒஸ்ட் லவ்வாக போச்சு. ஹலோ ரம்யா, லைனில் இருக்கியா? ஆ இருக்கு அர்ஜுன். மீட் பண்ணலாமா? இல்லை வேணாம், இப்போ வேணாம். நான் சொல்கிறேன் அர்ஜுன். ஓகே பாய். பழச எதையும் மனசுல வச்சுக்காம ஒரு வாட்டி அர்ஜுனை போய் மீட் பண்ணிட்டு வா. நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அர்ஜுன்? உன்னை பற்றி தேவி கிட்ட எப்பயாச்சும் கேட்பேன். ஹாய் அர்ஜுன். ஹாய் ரம்யா. ம்.
போகலாமா? ம் போகலாம். என்ன ரம்யா, உன் கூட போகலாம் தானே நினச்சேன். எனக்கு இப்போ உன் கூட ரைட் போகணும்னு தோணுது. போகலாமா? ம். கோயிலுக்கு வந்து ஏன்டி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்க? அந்த வாடகைக்கு இருக்கிற பேச்சுலர் பசங்க கூட சேர்ந்து குடிக்காதீங்க சொன்னா கேட்குறீங்களா? எப்போ வாடகை கேட்டாலும் உங்கள் பேர் சொல்லி ஏமாத்துறானுங்க. மொத்தம் 5 மணிலேருந்து அலாரம் வச்சு இவங்க எல்லாரும் எழுப்பிட்டு கால் வருது போடுறோம். டேய் என்னவோ பண்ணு போ. ஐயோ ஏய் அபிடா, காலையில் 8 மணிக்கெல்லாம் வர சொல்கிறடா. மணி 9 ஆச்சுடா. நீ 5 மணிக்கு அலாரம் வச்சது கூட பிரச்சனை இல்லை மச்சான். எங்க எல்லாத்தையும் எழுப்பின பாத்தியா? சாவுடா. என்னடா மச்சான்? ஹலோ ஹலோ புஜிமா, எங்க இருக்க? நான் உன்னை எப்ப வர சொன்னேன்? இந்த அருண் பையா காலையிலே வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்போதான் ஒன்று வந்து கொடுத்தான். நாய் கடை வந்துட்டேம்மா. சீக்கிரம் வாடா. ஆ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தோ வந்துட்டே இருக்கேம்மா. 2 minutes ஆன் தி வேல இருக்கேன். வச்சுட்டா? சரி வச்சுட்டா. ஓகே பாய். என்னாச்சு மச்சான்? மச்சான் ஒரு வழியா சமாளிச்சிட்டேன்டா. ஆனா ஒண்ணுடா, பாய் கடை வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பர்ரா. போடா டேய், வந்துடா டேய், போடா. ஐயோ என்னெல்லாம் சொல்லி கழுவி ஊத்த போறாங்க. பத்திரக்காளி மாதிரி கத்துவாங்களே. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ ஆண்டவா. ஜெய் நித்யானந்தா. பாரு
ஏன் லேட்டு? அபிமா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, அதான் காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உன் பேரில் அர்ச்சனைலாம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்துருக்கேன். தான் எடுத்துக்கோ. இங்கே பேசுறது அங்கே வரைக்கும் கேட்குமா? சேச்சா இருக்காது. நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? அந்த மனசு தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. நீ இப்படியே நான் புகழ்ந்துட்டு இருக்கனால தான் அவன்கிட்ட நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். சரி, இங்க வா, பக்கத்துல உட்கார். ஆமா அபி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல, என்னது அது? அதுவா, நான் லேட்டா வந்ததுல மறந்துட்டேன்டா. என்ன பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்க்கவா? என்னடி இவ்வளவு ஈஸியா சொல்ற? நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுடா. சொல்லு. பார்க்க வரதா இருந்துச்சு. ஆ, ஆனா என்னடி ஆனா? சொல்லுடி. நம்ம லவ் மேட்டரை வீட்ல ஓபன் பண்ணிட்டேன்டா. என்னவி நைட்டிலாம் வேற மாத்திட்ட? வேற ரீல்ஸா? மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு பேபி. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, லவ் பண்றியா? என்னடி சொல்ற? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர போறாங்க. உங்க அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியாது. மா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னை பெற்றதுக்கு பேசி தொலைற. போச்சா? ரீல்ஸ் போச்சு. எத்தனை தடவை என்ன உருப்படாதான் திட்டிருக்கா. இப்ப பாரு, அம்பத்தூர்ல வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ் செட்டில்ரா. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. சிக்கலா? என்னடி சிக்கலு? உனக்கு பொய் சொல்ல பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியிலே திருப்பி போடுறானே. பொய்யா? உனக்கு தான் எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. ஐயோ வேற. அபி ஒரு நிமிஷம் இரு. உன்னை நம்பி வரான்னா அவன் எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பான். அதனாலதான் பிரதர், ப்ரோ ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க ப்ரோ. 3 வருஷம் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே. 30 செகண்ட்ல கெடுத்து விட்றாத ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ கரெக்டு தான். 2 ஜூஸ் வாங்கிட்டு பேசுனீங்கன்னா அப்படியே எங்கள் கடையும் டெவலப் ஆயிரும். ஓகே, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வித் 2 ஸ்ட்ரா. ஐஸ் போடலாமா? யோ இதா போட்டு தலை அப்போயா. மாஸ்டர் எதையாவது போட்டு அவர் கையில் கொண்டு போய் கொடு. சொல்லு அபி. அது இல்ல, சின்ன பொய் சொன்னேன்னு சொன்னல. ஆமா சொல்லு. நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? ஏய் நம்ம சிரிக்கிறான். இவன் கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ப மாட்டான் போல. சரி சொல்லு. அது கூட சேர்த்து இன்னொரு சின்ன பொய்யும் சொல்லிட்டேன். இன்னொரு பொய்யா? இன்னும் எத்தனை பொய்டி சொல்லியிருக்க? நீ யூஎஸ் ரிட்டர்ன்னு சொல்லியிருக்க. யூஎஸ் ரிட்டனா? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தான பார்த்தேன். ஓ டிங்கு வரடா. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வேறு ஏதாவது வேணுமா? கொஞ்சம் கிட்ட வாங்களே. சொல்லுங்க ப்ரோ. உன் ஃபோனில் என் லைஃப் ரிலேட்டட் ரீல்ஸ் தான் வருமா? உருகுது மருகுது கருகுதா? மா, அவர் வந்துட்டாரு. காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கடா. அப்புறம் மாப்ள, யூஎஸ்ல எங்க? கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா. என்ன மாப்ள ஆன்டின்னு கூப்பிடுறீங்க? உரிமையா அத்தன் கூப்பிடுங்க. பாயிண்ட்டுங்க. சரிங்க அத்தை. யூஎஸ் ரிட்டர்ன்னு சொன்னா, ஆனா நெத்தியில பட்டை போட்டிருக்கிறது பார்த்தா அப்படி தெரியலையே. மா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆர்த்தடாக்ஸ்னு. அவ்வளோ கட்டுப்பாடா வளர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க வீட்டில் சம்மந்தம் பண்ண நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்.
அத்தை கலிஃபோர்னியாவில் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு பார்ட்டிக்கிட்டுன்னு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க அத்தா. அப்போ கூட நான் குளிச்சுட்டு போய் போயிட்டு வரேன் அத்தை. பேசிக்காகவே எனக்கு வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் மேனேஜர், டீம் லீடர், தினேஷ், நீ அப்படி நீ இப்படி அப்படி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அத்தை. அச்சச்சோ, பேசிட்டு வாங்க மாமா. யாரு மாமாவா? வாங்க மயில்சாமி சார். நீ தினேஷ் தானே? நீ அருண் தானே? ஆமா சார். இந்த வீணா பணம் கூட கத்திட்டு இருக்கியா? டேய் தினேஷ், நீ அறிவு கிளியர் பண்ணல? இது அரியரா? என்ன அரியர் நோட்ஸ் வாங்க வந்தியா? இல்லை சார். ஆண்டவா ஆண்டவா, கொரோனாட்டயத்திலேயே எக்ஸாம் எழுதுறான்னு சொன்னேன். அந்த காலேஜுக்குள்ள அவன் போவான். மச்சான், அந்த ஆள் அடிக்கடி ஒன்று சொல்லி திட்டுவானே, ஞாபகம் இருக்குதா? என்ன? இல்ல, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் தான் சாட்சி. உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. இந்த மயில்சாமி சொல்றேன். 7 அதிசயத்தை தாண்டி 8வது ஒரு அதிசயம் நடந்து எவனோ ஒருத்தவனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு வந்தாலும் நான் அடிச்சு சொல்றேன், அவன் ஒரு தற்குறி நாயா தான் இருப்பான். அந்த ஆளுக்கே தெரியல தற்குறி நாயே அந்த ஆள் தான். எனக்கு அந்த ஆள் மூஞ்சி பத்திரம் தற்குறி ஞாபகத்துக்கு வருது.